ನಮಸ್ತೆ. இன்னைக்கு மத்தியமா பாட்டிய புஸ்தகம் அந்த இதில் செகண்ட் பேப்பரில் அதில் சார்பாயி ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம். இதில் மகாராஜா தசரத் அயோத்தியா கே ராஜா தே. மகாராஜா தசரத் அயோத்தியானுடைய ராஜா. வே படே உதார் வீர் और ராஜா தே. அவர் நல்ல ஒரு உதார் மீன்ஸ் மற்றவங்களுக்கு தாராள குணமாக என்னென்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுப்பாரு. அவருக்கு உனக்கு ராஜ்யம் சப் பிரசன்னத்தி. அவருடைய ராஜ்யத்தில் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. உனக்கு 3 ராணியாத்தி. அவருக்கு மொத்தம் 3 ராணிங்க. படி ராணிக்கா நாம் கௌசல்யா தா. பெரிய ராணியுடைய பேர் கௌசல்யா. மச்சிலி ராணிக்கா நாம் சுமித்ரா தா. மச்சிலி மீன்ஸ் நடுவில் இருக்கிற ராணி பேர் சுமித்ரா. சப்சே சோட்டி ராணிக்கா நாம் கைகேயி தா. ரொம்ப சின்ன ராணியினுடைய நேம் கைகேயி. மகாராஜா தசரதுக்கே 4 புத்திர தே. மகாராஜா தசரதுக்கு மொத்தம் 4 பசங்க. வே ராம லக்ஷ்மண் சத்ருகன் பரத் தே. ராம் கௌசல்யா கா புத்திர தா. ராம் கௌசல்யனுடைய பையன். லக்ஷ்மணோ சத்ருகனோ சுமித்ரானுடைய பையன். பரதன் கைகேயினுடைய பையன். वे चारों भाई पढ़ने लिखने में और सभी कलाओं में निपुण थे. அவங்க 4 பேருமே சரி நல்லா படிக்கிறதுலையும் சரி எழுதுறதுலையும் சரி எல்லா கலையிலையும் ரொம்ப கைத்தேர்ந்தவங்களாக இருந்தாங்க. ராம் சபாயுமே படாதா. ராம் பெரியவர் தான். அவர் தான் எல்லாரை விட பெரியவர். வக பகுத் சுந்தர்தா. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தார். வக சபி பாயும் சே பகுத் பிரேம் கர்த்தா தா. அவர் எல்லா சகோதரர்கிட்டையும் ரொம்ப அன்போட பாசத்தோடு நடந்துட்டு இருந்தார். இந்த எஸ்ஸே ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளவு சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். எஸ்ஸும் எடுத்து கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.